ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் நியமனம் சம்பந்தமா ஒரு மிக முக்கியமான தீர்மானத்த நிறைவேத்தியிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தி வெளியே இருக்கு. அது என்னங்கிறது குறித்து தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12,000 பேரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்குது. தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. முழுசாக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்றதை முழுசாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் பார்த்தீங்கன்னா இணைய வழியில் நடந்திருக்கு. இதில் பொருளாளர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவேற்புரை ஆற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. இதில் இந்த கூட்டத்தில் மெயினாக என்ன மாதிரியான 16 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதோட விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியை செல்வி ரமணி படுகொலை செய்யப்பட்டதுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. இது போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்களை தமிழகத்தில் வேறு எங்கேயும் நடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்களுக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்கோ அதே மாதிரி பாதுகாப்பு ஆசிரியர்களுக்கும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு அதுக்கான அந்த பாதுகாப்பு அம்சத்தை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனைத்து நிலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கும் தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அமைச்சரவையை கூட்டி கொள்கை முடிவாக எடுத்து பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற உத்தரவும் வழங்கணும். தேர்தல் கால வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட 12,000 பதினேறு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிடவும். அதேமாதிரி 2009ஆம் ஆண்டு முதல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். சரண் விடுப்பு ஒப்படைப்பு செய்து மீண்டும் ஊதியம் பெறும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும். உயர்கல்விக்கான ஊதியம் பழைய நடைமுறையில் வழங்கிட வேண்டும். ஆசிரியர்களின் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் BLO பணியில் இருந்து அவர்களை விடுவிப்பு செய்யுமாறும், காலியாக உள்ள அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களையும் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ள 80,000 ஆசிரியர்களை கொண்டு நிரந்தரமாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. இது எல்லா தரப்பு ஆசிரியர்களுக்குமான ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானம் பார்த்தோன்னா இருக்குது. இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கிறத பார்க்கலாம். நன்றி.